லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 765 ஒரு சூப்பரான தரமான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாதாங்க மறக்காம மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம டுடே என்ன பார்க்க போறோம்னா ஒரு வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங் 15/4/2024 ஒரு சூப்பரான தரமான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ டுடே நம்ம பார்க்க போகிறது கெஸ்ஸிங், அதாவது வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம் வாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 3, அதாவது ஏ போர்டு 3, பி போர்டு 5, சி போர்டு 0. இதில் வந்து நம்மளுக்கு ஏ போர்டு பாஸு, பி போர்டு எப்பயும் போல நம்மளுக்கு 0 முடிஞ்சு, சி போர்டு பாஸுங்க. அதாவது இதில் வந்து நம்மளுக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஒரு கன்ஃபார்ம் ஈஸிங்கள. ஏசி ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு வின்னதாங்க. அதில் எந்த ஒரு குறைகளுமே எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்தாப்புல ஆல் போர்டில் ஏபிசி ஆல் போர்டில் 0 பாஸு. ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம மெம்பர்ஷிப்குரிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். மெம்பர்ஷிப்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏபிசியில் எப்பயுமே 3 பாஸுங்க. அதுக்கு அடுத்தாப்புல கெஸ்ஸிங் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது எனி ஒன் போர்டு கட் ஆகுதுங்க. 306 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் கட் ஆயிரும். அதுதான் ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும்தான். அதாவது நம்ம கொடுத்துருந்த நம்பரு 231 இப்படி கொடுத்துருந்தோம், 354 இப்படி கொடுத்துருந்தோம். இந்த பேர்லேயே வரும். அதாவது அப்படி இல்லைன்னா 436 இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதனால தான் நம்மளுக்கு 3 டிஜிட் மட்டும் நம்மளுக்கு செட்டே ஆகலை. கொஞ்சம் ஒர்க் அவுட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் போடணும். போட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற ஒரு வின்னிங்கை நம்ம கரெக்டாக எடுத்துடலாம், பிடிச்சிடலாம். எனிவேஸ் வாங்க நம்ம இன்னும் ஒரு சூப்பரான தரமான ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம ஒரு வின்னிங் மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் ஒரு வின்னிங்கை தட்டி தூக்குறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க டுடே நம்ம ஏ போர்டில் உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். பார்த்துருவோம் வாங்க. ஏ போர்டு 3 வச்சு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. 8 வந்து ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு நம்பர்னா அது 8 தான். 8 வந்து ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். கவனமாக வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், தெரியும். அதுக்கு அடுத்து 3 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 0 தான். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஃபைனலாக 3 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தா 3 வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. அதாவது ஏ போர்டு 3 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0 அப்படி இல்லாத பட்சத்துக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது 3 தான் நண்பர்களே. அதாவது ஏ போர்டு 8 இல்லைன்னா 0 இல்லைன்னா 3 இதுதான் ஹைலைட்டாக ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கு உண்டான ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 5ங்க. ஒரு மாதம் பேட்டர்னை மாற்றி அடிக்கிறான். இப்போ நம்ம ஒரு பேட்டர்னை தான் கரெக்டாக பிடிச்சிருக்கோம். இப்போ வாங்க பி போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1 தாங்க. 5 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்கக்கூடிய ஒரு நம்பர் 1. அதுக்கு அடுத்தாப்ப இறங்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது 9. ஃபைனலாக 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது 7 தாங்க. அதாவது பி போர்டு 5 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான 3 நம்பர் ஒரு ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான ஒரு பவர் அண்ட் ஃபிளிப் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 1, செகண்ட் ஒன் 9, ஃபைனலாக அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 7 தாங்க. இதுதான் நாளைக்கு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால பார்த்து எல்லாம் கவனமாக அப்ளை பண்ணுங்க.
ஏ போர்டு பார்த்துக்கிட்டீங்க. இப்போ பி போர்டுக்கு உண்டான ஒரு கெஸிங்லையும் பார்த்துக்கிட்டீங்க. ஏ போர்டில் ஒரு நம்பர், பி போர்டில் ஒரு நம்பர், சி போர்டில் ஒரு நம்பர் எடுத்து 3 டிஜிட் பாக்ஸா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கெஸிங், உங்களுக்கு எனிவேஸ் ஏதாவது வின்னிங் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஸ்பான்சர் செய்யப்படும். இருக்கிறதுலே ஹைலைட்டான நார்மல் பேக் கிடையாது, இருக்கிறதுலே ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான கேஎல் சாட்டு தாங்க. உங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ்க்குரிய ஒரு பேக் தான் உங்களுக்கு சேனல் சார்பாக ப்ரொவைட் பண்ணப்படும். இப்போ வாங்க, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீபோர்டு 0வை வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ பார்க்க போகிற ஒரு நம்பர் 6ங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது 6 தான். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 தான். அதாவது அதுக்கு அடுத்தாப்புல ஃபைனல் அவுட்புட் அப்படின்னா அது இந்த நம்பர் தாங்க. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் இதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தாங்க. இதில் 9ம் 4ம் ஹைலைட்டாக வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர். சீபோர்டு 0 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 6, 9, 4 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இது தாங்க. அதனால் பார்த்து கவனமாக சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு என்ன நம்ம வின்னிங் பேட்டர்ன் கரெக்டாக அடிக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து லிமிட்டாக கவனமாக ப்ளே பண்ணுங்கள். இப்போ வாங்க, இப்போ ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. இப்போ வாங்க ஏபிக்கு உண்டான ஒரு 35 வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 59 தான் நண்பர்களே. அதாவது 35 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 59 தான். அதுக்கு அடுத்தாப்புல ஏபி ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஒன் நம்பர் 26. அதாவது ஏபி 35 வச்சு வரக்கூடிய முக்கியமான தரமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 59. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 26. இதுதான் ஏபியை பொறுத்தளவு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிசி. பிசி 50. பிசி 50 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 7, 8 ஓகேங்களா. அதாவது 50 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்புள்ள அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தான். அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு நம்பர் 62. அதாவது பிசியை பொறுத்தளவு 5-0 வச்சு இறங்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 78. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 62. இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு மாசான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. அதனால் பார்த்து கவனமாக சேஃபாக ப்ளே பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏசிக்கு உண்டான ஒரு சில கணிப்புகளில் முக்கியமான ஒரு கணிப்புகள். ஏசி 30. ஏசி 30 வச்சு வரக்கூடிய ஒரு சூப்பரான தரமான ஒரு ஹைலைட்டாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரை தான் பார்க்க போகிறோம். அதாவது மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான ஒரு கெஸ்ஸிங் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஏசி 30 வச்சு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 58 தான் நண்பர்களே. அதுக்கு அடுத்தாப்புல ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 09. அதாவது ஏசி 30 வச்சு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு சூப்பரான தரமான ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு நம்பர் 58. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 09. இதுதான் நாளைக்கு வரக்கூடிய ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு நம்பர் இருந்தாங்க. இப்போ ஏபி பார்த்துக்கிட்டீங்க, பிசி பார்த்துக்கிட்டீங்க, ஏசியும் பார்த்துக்கிட்டீங்க. மூணையும் உங்களோட கணிப்புகள் என்னமோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு. ஆல் போர்டு கேசிங் மட்டும் நம்ம பக்காவாக ஒரு சூப்பராக தரமாக ஒரு மாசாக எடுப்போம். அதனால் ஆல் போர்டை மட்டும் பக்காவாக சப்ஜூட்டாக வச்சு ப்ளே பண்ணிக்கிங்க. அதாவது
ABC 350 350 வச்சு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 2, அதாவது 5 அப்படி இல்லாத பட்சம் 2 அப்படி இல்லைன்னா 9 இதுதாங்க. இதில் 3 நம்பருமே நாளைக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால பார்த்து கவனமாக சூப்பராக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. எனி ஒன் சேஃபாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறத்தை நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதாவது வின் லாட்டரி கூடிய ஒரு கெஸ்ஸிங் டுடே ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 2 9 இதுதான் வரக்கூடிய ஒரு நம்பர். 5 பி போர்டுக்கு போனாலும் 2 ஏ போர்டுக்கு வரும். இது சி போர்டு இல்லைன்னா பி போர்டுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஹைலைட்டாக இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். 5 2 அண்டு 9 இதுதான் ஆல் போர்டை பொறுத்தளவு வரக்கூடிய ஒரு ஹைலைட்டான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நம்பர்களே. இப்போ அடுத்து இந்த 350 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க என்னோட கெஸ்ஸிங்க நான் சொல்லிடுறேன். உங்களோட கெஸ்ஸிங்கை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னா 497. செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 245. சாரி தெரியல நினைக்கிறேன். அதாவது 245 497245 இதுதான் ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர். 497245 இதுதான் வரக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங்க. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 497 3 டிஜிட் பாக்ஸை பொறுத்தளவு. அதுக்கு அடுத்து ஹைலைட்டாக ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 4 5 இதுதான் வரக்கூடிய செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் நண்பர்களே. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்தீங்க. உங்களோட கெஸ்ஸிங் அப்படி இல்லைன்னா கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதான் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு மறக்காமல் தர்றேன். இப்போ அடுத்து எல்லா ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டீங்க. 3 டிஜிட் கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டீங்க. ஆல் போர்டு கெஸ்ஸிங் எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க. மறக்காமல் லிங்க்கு கீழே தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. டிஸ்க்ளைமர்: கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதை சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. மீண்டும் ரிசல்ட் ரிவீலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாங்க மறக்காம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லைக்கை போட்டு விட்டு பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.